பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்றும் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரையுடன் 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். பொங்கல் ரொக்க பணம் தமிழ்நாட்டில் உள்ள 33,000 நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதனால் நெரிசல் இல்லாமல் 1000 ரூபாய் பெறுவதற்காக டோக்கன் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இன்று முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பிற்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது. 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை கண்காணிக்க மாவட்டம் வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் குறித்த புகார்களை பெறுவதற்கு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட வேண்டும் என்றும், பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தினை கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமித்து பொறுப்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் கரும்பு விளைவிக்கும் விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், இதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேளாண் துறை இணை இயக்குநர், கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர், நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளரை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பை உரிய முறையில் வழங்குவதற்கு அனைத்து முன்னேற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.